நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் சுதந்திரமும் கர்த்தரின் பங்குமாய் இருப்பாரானால் எனக்கு நேர்த்தியான இடம், சாதாரண இடம் அல்ல. கர்த்தர் என்ன எங்கேயோ கிடக்கிற என்ன முர்தேகாயாகிய என்னை ஆண்டவர் அப்படியே தூக்கி சிங்காசனத்தில் வச்சு அழகு பாப்பா. நேர்த்தியான இடம், நேர்த்தியான வீடு, நேர்த்தியான படிப்பு, நேர்த்தியான திருமணம், நேர்த்தியான வாகனம் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. கரங்களை தட்டி அவரே அதை செய்வார். செய்யறதெல்லாம் பெஸ்டா செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம ஒஸ்டா நினைச்சிருக்காங்க இல்லையா? ஆனா இந்த ஒஸ்டுக்கு அவர் பெஸ்டா செய்வாருங்க. பெஸ்டா செய்வார், நேர்த்தியானதை செய்வார். நீ 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் அவர் விரும்பல. அவர் முதலிடத்தில் இருக்கிறத விரும்புறார். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை. அவர் நம்மை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி, ஏன்னா ஒரு டாப் லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மாலாம் இருக்க முடியாது. ஆமென். நம்பர் 1 லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. உன்னை உடைச்சி உருமாற்றி உருவாக்கி சரியாக்கி அழகா உன்னை தைரியசாலியா கம்பீரசாலியா கர்த்தர் நிறுத்தும். நேர்த்தியான இடத்துல பங்கு. ஆமென். இந்த அற்புதத்தின் நாளில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் யாரும், ஆண்டவரே எனக்கு எங்கேயாகிலும் ஒரு 2 சென்ட் பூமி, எங்கேயாகிலும் ஒரு 3 சென்ட் பூமி, ஒரு சின்ன வீடு, ஆண்டவரே ஆண்டவரே சிறிய அளவில், இப்படிலாம் நீங்க ஜெபிக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்க ஊர்லயே நேர்த்தியான வீடு எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்திலேயே நேர்த்தியான வீடு எனக்கு தாங்க. என் பிள்ளைகளை சிறிதான வேலைக்கு இல்ல, ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளை கலெக்டர் ஆயிடும், உன் பிள்ளை IPS ஆபீசர் ஆயிரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளையை கர்த்தர் வெளிநாட்டுல கொண்டு போய் அங்க மந்திரியா வச்சிருவார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். யோசேப்பா வச்சிருவார். ஆமென். நேர்த்தியான இடத்திலே ஆமென் நமக்கு பங்கு, கர்த்தர் நமக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பாரானால் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும்.